இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நேற்றே சாதம் வடித்த தண்ணியில் அந்த கஞ்சி தண்ணியில் தண்ணி ஊற்றி வளைய வச்சுருந்தார். நீச்சல் தண்ணி இது குடித்தா உடம்பு சூட்டெல்லாம் அப்படியே ரொம்ப கம்மியாகிடுங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப வெயில். வந்தவொடனே ஆளுக்கு ஒரு சொம்பு குடித்தோம். நானே, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பையன். பசியே எடுக்கலை. சமைக்கிற வரைக்குமே அது நல்லா திம்முன்னு இருந்தது. டிஃபன் சாப்பிடலன்ற ஃபீலே இல்லை. சூப்பராக இருந்தது. இந்த வெயில் சீசனுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குல்ல, இது குடித்தா அது எதுவுமே இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, அவர் குழம்பு வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு பீஃப் போட்டு குருமா பண்ணியிருந்தார். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருந்தார். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடுக்கு அதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. கறி, காய் எல்லாம், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருந்தது. சாதத்துக்கு போட்டு அந்த தண்ணி குடிச்சு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாதம் போட்டு கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துங்க. சாப்பிட்டு ஒரு நிம்மதியாக ஒரு தூக்கம் போட்டோம். எழுந்திரிச்சிறப்பருக்கு சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு கொடுத்துருந்தாரு. இது ரொம்ப நாள் ஆசைங்க அந்த சக்கரவள்ளி. ஏன்னா எப்போவுமே ஆள்வள்ளி கிழங்கு தான் சாப்பிடுவோம் வேக வச்சு. சரி, காலைல சர்ச்சைக்கு போகும்போதே சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தேன். நான் சொன்னேன், சரி சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்ணுன்னு தான் சொன்னேன். உடனே வரும்போது இந்த கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வரும்போது சக்கரவள்ளியும் வாங்கிட்டு வந்திருந்தார். நல்லா வெடிப்பாக இருக்குதுங்க பாருங்கள். அழகாக வேக வச்சுருந்தார். இது சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு டம்ளர் டீ கொடுத்தாரு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.